Dear students, நம்ம rate of reactions பற்றின collision theory அப்படிங்கிற தியரியை பார்த்துட்டு இருந்தோம். அந்த தியரியில் நம்ம ரேட் எதெல்லாம் பொறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கொலைடிங் மாலிக்யூல்ஸ், அந்த மாலிக்யூல்ஸ் உடைய எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் தான் மெயினாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கொலிஷன் தியரியில் ஒரு ஈக்குவேஷன் அரைவ் பண்ணோம். என்னென்னு சொன்னால் ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ஒன் கான்ஸ்டன்ட், இது ஓரியன்டேஷன் ஃபேக்டர், இங்கே தான் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் இருக்குது, இது கேஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர், இதெல்லாம் கிடையாது. இப்போ இதை பேஸ் பண்ணி அரினியஸ் இதே ஈக்குவேஷன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க. அதில் இருந்து ஒரு விஷயம் நம்ம இன்ஃபர் பண்ணுறோம். என்னன்னு கேட்டோம்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட். அப்படின்னா சார் சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இதில் நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸில் when we increase the temperature rate is increased. இது காமன், ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் தேர். ஸோ ஆல்வேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அந்த எத்தனை ஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆகுன்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன். ஜென்ரலாக ஒரு ரியாக்ஷன் இஃப் இட் டேக்ஸ் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர், அந்த ரியாக்ஷனுடைய டெம்பரேச்சரை இஃப் இன்க்ரீஸ் பை 10 டிகிரி, ஒரு ரியாக்ஷன் ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட் நடந்துட்டு இருக்கு, இது ஒரு 300 கெல்வின்ல நடக்குது. அப்போ ரேட் சே ஒரு 10 வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் ஒரு 10 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரேட் இஸ் இன்க்ரீஸ் பை 2 டைம்ஸ், இது 20 ஆகும். ஸோ இன்க்ரீசஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதில் ரேட் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் when the temperatures increase. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் இந்த ரேட்டு கான்ஸ்டன்ட், எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன், டெம்பரேச்சர், இதுக்கெல்லாம் என்ன ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த கொலிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷனை அரேனியஸ் ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காரு. இதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் அரேனியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த அரேனியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்ஸில் என்ன கொடுத்துருக்கு பார்த்தோம்னா கே ஈக்குவல் டு ஏ இன்டூ இ பவர் மைனஸ் ஏ பை RT. we know very well K-ங்கிறது என்ன ரேட் கான்ஸ்டன்ட், EA இப்போ தான் கேள்விப்பட்டோம் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன், R கேஸ் கான்ஸ்டன்ட் நல்லா தெரியும், T டெம்பரேச்சர், A என்ன இது பேர் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சின்னா என்ன, நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் இன் யூனிட் டைம். இந்த கொலிஷன் நடந்தால் தான் ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்டில் ஹவு மெனி கொலிஷன்ஸ் வில் டேக் பிளேஸ், இது பேர் தான் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. இது ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். ஸோ இது பேர் அரேனியஸ் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம போர்ஷனில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா சார் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் சொன்னோம் இல்லையா, அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் தெரிஞ்சால் தான் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரணும். அதை பற்றி தான் நம்ம ப்ரோக்ராம். ஸோ அந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் ஸ்டெப்ஸ் போகணும். இது ஒரு ஈக்குவேஷன். இதுக்கு நம்ம ரெண்டு சைடு என்ன பண்ணோம்னா லாக் எடுக்கிறோம். As I told previously, log to the base e, log to the base 10, log to the base e எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் ln. இந்த log to the base e எப்போ பயன்படுத்துவோம் நம்ம when we have variables, log to the base 10 எப்போ யூஸ் பண்ணுவோம் நம்ம when we have numbers. ஸோ இங்கே வேரியபிள்ஸ் இருக்கிறனால நம்ம இதை லாக் போது நேச்சுரல் லாக் ln k ln a ப்ளஸ் ln e பவர் எடுத்தாச்சு. நமக்கு தெரியும் log to the base 10 எவ்வளோ 1, அது மாதிரி log to the base e எவ்வளோ 1, அதனால log to the base e. So this becomes 1, இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன் மைனஸ் a by RT. இதே தான் ln k equal to ln a EA by R 1 by T. இது எந்த ஃபார்மில் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். It is y equal to c plus mx. You can draw a graph using this quantity in y axis. The quantity y axis. In the quantity in the axis la போறோம்னா x axis. So இது y axis, இது x axis la போட்டோம்னா we get a straight line. In the straight line la c எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, கான்ஸ்டன்ட். this இதை நம்ம intersect extrapolate பண்ணோம்னா இங்க கட் ஆகுது இல்லைங்களா, இதுதான் கான்ஸ்டன்ட். this ln a is constant. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் தெரியும். ஸ்லோப்னா என்ன, select 2 points,
இங்கே என்ன இந்த ஆக்சிஸில் எவ்வளோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதே இந்த பாயிண்டில் இதான் ஸ்லோப். ஸோ இந்த ஸ்லோப் யூ கேன் கால்குலேட். இந்த ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதான் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் பாருங்க. இது ஒய், இது என்னது எக்ஸு, இது கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இது. ஸோ யூ ஆர் கால்குலேட்டிங் ஸ்லோப் ஃப்ரம் த கிராஃப். இது ஈக்குவல் டு என்ன? மைனஸ் இஏ பை ஆர். ஆர் ஆஃப்டர் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314. ஸோ ஸ்லோப் வேல்யூ தெரியும். ஆர் 8.314 பெருக்கினீங்கன்னா இஏ கிடைக்கும். இது கிராஃபிக்கல் மெத்தட். ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம்னா சார் அப்படின் போது சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ டூ ஒன் ரியாக்ஷன். அதில் டெம்பரேச்சர் இஸ் T1 டெம்பரேச்சர். அந்த சமயத்தில் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் K1. இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து டெம்பரேச்சர், இது ஹை டெம்பரேச்சர். சரி இது வந்து ஒரு 200ன்னு இது 400 வச்சுங்களேன். இந்த ஹையர் டெம்பரேச்சரில் ரேட் கான்ஸ்டன்ட் K2 கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் போடலாங்களா? ஸோ எல்லாம் தெரியும். lnk = lnA மைனஸ் EA பை RTயில் இங்கே K1 T1 போட்டேன். அதே மாதிரி T2 K2வை போட்டேன். இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணினோம்னா lnK2 மைனஸ் lnK1 ஈக்குவல் டு இந்த மைனஸ் EA பை R. இது 1/T2 மைனஸ் 1/T1. இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா இதை சேஞ்ச் பண்ணோம்னா மைனஸ் ரிமூவ் பண்ணுறோம். 1/T1 மைனஸ் 1/T2. காமன் ஃபேக்டர் எடுத்திங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? T2 மைனஸ் T1/T1 T2. இதில் நம்ம நேச்சுரல் லாகில் இருக்கிறத லாக் டு த பேஸ் டென் சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணோம்? ln = 2.303 லாக் போட்டேன். ஸோ இந்த 2.303 இங்கே ஆகிடும். ஸோ என்ன ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது? லாக் K2 by K1 equal to EA by 2.303 or T2 minus T1 by T1. இப்போ T2 வந்து ஹையர் டெம்பரேச்சராக இருந்து T1 குறைச்சலாக இருந்ததுன்னா இங்கே டெம்பரேச்சர்ஸ் நமக்கு தெரியும் போடுங்க, R வேல்யூ தெரியும், K1 K2 தெரியும். ஸோ இதெல்லாம் போட்டால் நமக்கு EA கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த அரேனியஸ் ஈக்குவேஷனுடைய லாகரிதமிக் ஃபார்முலா நமக்கு புரியுதுன்னு சொல்லுவோம். இது ஒரு சின்ன இல்லுஸ்ட்ரேஷன், ஒரு ப்ராப்ளமாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ ஒரு 2 டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க. ஒரு டெம்பரேச்சர் வந்து T1 200 கெல்வின் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வந்து 0.02 செகண்ட் ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். T2 இஸ் 400 கெல்வின். இப்போ இது வந்து 0.04 கால்குலேட் EA அப்படின்னு ஒரு ப்ராப்ளம். இல்லுஸ்ட்ரேஷனாக வச்சுக்கலாம், ப்ராப்ளம் வச்சுக்கலாம். இப்போ இதில் நமக்கு தான் தெரியுமே log K2 by K1 equal to EA by R. இங்கே என்ன பண்ண போகிறோம்? T2 minus T1 by T1 T2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமே. log K2 எவ்வளோ இருக்கு? 0.04. இது எவ்வளோ? 0.02 equal to EA by R உங்களுக்கு தெரியும் 8.314. டெம்பரேச்சர் வந்தீங்கன்னா T2 எவ்வளோ இருக்கு? 400. T1 எவ்வளோ? 200. அப்போ மேலே என்ன இருக்கு? 200 டிவைடட் பை T1 into T2 போது இதை எதால பெருக்கினா எவ்வளோ வருது? 8000. ஸோ இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா இங்கே என்ன வருது? 400. ஸோ உங்களுக்கு EA வேணும்னு சொன்னால் இப்போ இங்கே வந்தீங்கன்னா இது பண்ணிங்கன்னா 2. log 2க்கு என்ன வேல்யூ? 0.3010 ஈக்குவல் டு என்ன இருக்கு உங்களுக்கு? EA by இந்த ரெண்டு தான் கீழே இருக்கா? 8.314 into 400. So if you want EA 0.3010 into 8.314 into 400 போட்டீங்கன்னா approximately ஒரு 2305 joules per mole கிடைக்கும். So EA is a very important value in calculating the rate constant rate. இதை நம்ம இது போல கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அரேனியஸ் ஈக்குவேஷன். So this is about the theories of rates of reaction.